தேவ சமூகத்தில் புலம்புவதை தவிர வேறு ஒன்று நமக்கு தெரியவில்லை. In the presence of God we know nothing except lamenting. எத்தனையோ குடும்பங்களை இந்த பிசாசு தள்ளி கொண்டிருக்கிறான். Many houses are tormented by this Satan. நாம் ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே வந்திருக்கிறோம். We have come into a very constrained situation. கண்ணீரோடு அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதை தவிர வேற ஒன்று நமக்கு தெரியவில்லை. We know nothing but only to lift up our eyes with tears and look at the Lord. இந்த குடும்பங்கள் நிலைத்திருக்கட்டும். Lord, we pray that these houses shall abide. இந்த குடும்பங்கள் கிறிஸ்துவின் மேல் கட்டப்படட்டும். Families be built upon Christ. இந்த குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும். The families be protected. பாதாளத்தின் வாசல்கள் குடும்பங்களை தொடக்கூடாது. May the gates of hell not touch these families. செபியுங்கள் ஆவியிலே செபியுங்கள். ஓ ஜீசஸ், ஹalleluya. ஆண்டவரே இயேசுப்பா, கர்த்தாவே ஹalleluya. நாங்கள் பலவீனமானவர்கள், சத்துவமற்ற ஜந்து, உம்மை இல்லாமல் எங்களுக்கு பலன் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவரே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் யகரபலா தினகலபகரப காத்துதா. வீழ்ச்சியில் விழாதன்னை காப்பதற்காய் விரைவாய் வந்த சேர்ப்பவரோ, வீழ்ச்சியில் விழாதன்னை காப்பதற்காய் விரைவாய் சேர்ப்பவரோ, செற்றையினால் உன்னை கிட்டி இழுப்பவரோ. So
ஒருவேளை என் குடும்பம் விழுந்த நிலவரத்தில் இருக்கிறதே என்ற ஏக்கத்தோடு நீ வந்திருக்கலாம். Perhaps you have come already with a groaning, my family is in a state of fall. உனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். But unto you God give a word. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பிக்கிறவர் கூடிய சீக்கிரத்தில் விழுந்த உன் கூடாரத்தை எழுப்பி நிற்பார். He that rebuilt the tabernacle of David will also rebuild your life. சாத்தானை கடிந்துகள். But rebuke Satan. அசுத்தங்களை கடிந்துகள். Rebuke all filth. பரிசுத்தத்துக்கு அந்நியமானவை வேண்டாம் என்று சொல். Declare I want. இதோ நிலைத்து நிற்கும் வீடுகள். ஹalleluya. நிலைத்து நிற்கும் வீடுகள். Families that shall abide. அவைகள் கிருபையினால் நிலைத்திருக்கட்டும். They shall stand by grace. இந்த ஒரு முறை கோரஸை பாடி ஆவிக்குள்ளாகி முடிப்போம். Once more we'll sing this chorus in spirit. அப்பா அப்பா சபைக்கு கர்த்தர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். மகனே, உன் பிள்ளைகளுக்கு முன் உன் மனைவியை அடித்ததை உன் பிள்ளைகள் நிமித்தமாக எண்ணி மனஸ்தாபப்படு. இன்னும் எத்தனை நாள் உன் பிள்ளைகளுக்கு முன்பாக உன் மனைவியை அடிப்பாய்? உன் பிள்ளைகளுடைய உள்ளம் உடைவதை கண்டாயா? உன் பிள்ளைகளுடைய உள்ளம் உடைவதை நீ கண்டாயா? உன்னை நேசிக்கிறதுனாலே உன்னோட பேசுகிறேன். மகனே, அடிப்பதை நிறுத்து, அடிப்பதை நிறுத்து, அடிப்பதை நிறுத்து. ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நாம் முடிப்போம். We'll close with a small prayer. கர்த்தாவே, நிலைத்திருக்கிற வீடுகளா என்ற குடும்பம் இருக்கட்டும். Lord, may my house, may our houses be the houses that will stand forever. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் எங்களுடைய புத்தியினங்களால் எத்தனையோ முறை தூண்களை நாங்கள் இடித்து தள்ளி இருக்கிறோம். Countless occasions because of a foolishness, oh Lord, we have destroyed the pillars ourselves. மண்ணின் மேல் வீட்டை கட்டி இருக்கிறோம். Lord, upon the sand we have built our house. இப்படிப்பட்ட குறைகள் எல்லாம் எங்களுக்கு மன்னியும். Forgive all such trespasses of our life. மதியினத்தை மன்னியும். Forgive our folly. ஒரு சத்துவமற்ற ஜந்துவை போல கண்மலையின் மேல் நாங்கள் இனி இந்த வீட்டை கட்டட்டும். We shall thereafter, hereafter, build up our house upon the rock like that feeble life. நானும் என் குடும்பமும், me and my family, என் பிள்ளைகளும் and my children, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கட்டும். be like a house that is built upon the rock. இந்த சிறிய ஜெபத்தை உடைய மனதிலேயே நீ சொல்லிக் கொண்டு make this small prayer in your heart. விழுந்த கூடாரத்தை எடுப்பிக்கிற கர்த்தர் உனக்கு உதவி செய்வதை பார்ப்பாய். You shall see the Lord himself building up your fallen house.